ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சோளம் பச்சரிசியை வச்சு இன்றைக்கி காரப்பணியாரமும் இனிப்பு பணியாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கப்பில் சோளம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வந்துடுவோம். ஆனால் சோளத்தில் ரொம்ப அழுக்கே இல்லை, கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கப்பு பச்சரிசியும் அதில் 2 ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ சோளத்தையும் நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி பச்சரிசியும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இப்போ மூடி போட்டு விட்டுருவோம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை கழுவிட்டு திருப்பி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திப்பி திப்பியாக, அதாவது லைட்டாக இட்லி பதத்துக்கு அரைச்சிக்கிடுவோம். அப்போத்தான் பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா பொங்கி இருக்கு பாருங்கள். இப்போ அதை நான் 3 பிரிவாக பிரிச்சுக்கிற போகிறேன். ஒன்று இப்போ எடுக்கிறது நமக்கு காரப்பணியாரத்துக்கு 2 கரண்டி, அதே மாதிரி இனிப்பு பணியாரத்துக்கு ஒரு 2 கரண்டி, 2 கரண்டி மாவு தோசை ஊற்றுறதுக்கு. பாருங்கள், அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ காரப்பணியாரத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் போடணும். நான் ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டேன், பரவாயில்ல. ஒரு வதக்கிட்டு இப்போ வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ குடமிளகா அதையும் நான் நறுக்கி போட்டிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதை இந்த மாவோட நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நான் கரைக்கும்போது மாவு கரைக்கல, லைட்டாகத்தான் போட்டேன். அதனால் இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம். ஏன்னா கெட்டியாக அரைச்சிருக்கிறதுனால நான் இஞ்சி வதக்கும்போது போடலை, இப்போ போட்டுக்கிறேன். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நல்லா பணியார சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த கார பணியாரத்துக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மாவை எடுத்து இதே மாதிரி ஊற்றிக்கிடுவோம். இந்த பணியார சட்டி என்னோடய மருமக கொடுத்தது. ரொம்ப நல்லா வரும், பட்டு மாதிரி வரும். நான் என்கிட்ட இருக்கிறது மாக்கல் சட்டி, பெருசு பெருசாக இருக்கும் பணியாரம். ஆனால் இதில் குட்டி குட்டியாக இருக்கும். கண்மொழி பணியாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பெரட்டி விட்டால் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு, பட்டு மாதிரி வருது, ஒன்று கூட ஒட்டலை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்கோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சோ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா வருது. கொள்ள நாள் ஆச்சு இதில் சுட்டு, ஆனால் நல்லா வருது பாருங்கள். இதுக்கு ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானவங்க ஒரு கார சட்னி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னியோட. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகுமே நல்லா வெந்துடும். நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு. இப்போ சோளத்தில் பணியாரம் இப்போ ட்ரெண்டிங்காக போகுது. மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியோட ஃபேவரேட்டுன்னு. அதே மாதிரி நான் இப்போத்தான் செய்கிறேன். சோளத்தில் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது பணியாரம். அவ்வளோதாங்க, நம்மளோட கார பணியாரம் ஜம்முன்னு ரெடி. இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியும் வெல்லமும் போட்டு நல்லா கரைச்சிக்கிடுவோம். பாகு காய்ச்ச வேணாம். அதை இந்த மாவில் போட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். சும்மா 2 கரண்டி மாவு தேங்க, ஆனால் அதுக்கே 2 ஈடு பணியாரம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் சட்டி காயங்குள்ளேயும் ஊற்றிட்டேன். இது ஈவினிங் ஊற்றுனது. வீரமாவுக்கு இந்த மாதிரி இனிப்பு பணியாரம்னாத்தான் ரொம்ப பிடிக்கும், கார பணியாரம் கூட பிடிக்காது. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பெரட்டி போட்டுக்குருவோம்.
இப்போ ஸ்வீட்டு கொஞ்சம் ஜாஸ்திங்காட்டி கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் குறைச்சி போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பிரட்டி போட்டுக்கிருவோம். இப்போ பிரட்டி போட்டாச்சு. இதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதாங்க, நம்மளோட சோளம் பச்சரிசியில் இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.